தமிழ்நாட்டின் அரசியலில் இன்று மிக முக்கியமான ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. திரு யூடியூபர் மாரிதாஸ் அவர்களினுடைய கைதை சுற்றின ஒரு கேள்வியாக மட்டுமல்லாமல் டியினுடைய பத்திரிகை செய்தி சில தினங்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு பகீரை கிளப்பியது. தமிழகத்தில் நிலவக்கூடிய மிக முக்கியமான போதைப்பொருள் புழக்கத்திற்கு இது மிக முக்கியமான காரணமாக இருக்குமோ அப்படிங்கிற அந்த சந்தேகம் பொதுமக்கள் மட்டுமல்லாமல் இன்றைக்கு அரசியல் தலைவர்களும் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை அந்த இடியினுடைய நோட்டீஸை முன்னிட்டு எழுப்பி வருகிறார்கள். இதை பற்றின ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் என்னென்னா, தமிழ்நாடு அரசில் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள், அவர் பிடபிள்யூடி மினிஸ்டர் மட்டுமல்லாமல் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் மட்டுமல்லாமல் சிறு துறைமுகங்களுக்கான துறையினுடைய அமைச்சராகவும் இருக்கிறார். மற்றொரு பக்கம் இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு போதைப்பொருள் மற்றும் பண மோசடி விசாரணையில் ஒன்றாக தற்போது இடி விசாரித்து வரும் ஜான் பிரிட்டோ தொடர்பான ஒரு வழக்கும். இந்த இரண்டு பேர்களுக்கும் இடையே ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா? இது வெறும் அரசியல் குற்றச்சாட்டா அல்லது ஆவணங்களில் சில முக்கியமான கேள்விகளை எழுப்பக்கூடிய விஷயமாக பார்க்கணுமா அப்படிங்கிற இந்த ஒரு கோணத்தில் தமிழகத்தினுடைய அரசியல் கட்சி தலைவர்கள் மிக முக்கியமான கேள்விகளை எழுப்பி கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்று அதை பற்றின ஒரு தெளிவான காணொலியாக இன்றைய காணொலி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் இடி என்ன சொல்லுது, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, மே 27 2026 அன்று அமலாக்கத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மிக கடுமையான குற்றச்சாட்டுகள் இடம்பெற்றுள்ளன. அதில் சென்னை மற்றும் ராமநாதபுரத்தில் இடி சோதனைகள் நடத்தியதாக கூறுகிறது. இந்த விசாரணையின் வளைவத்தில் இந்தியா மற்றும் இலங்கை இடையான போதைப்பொருள் கடத்தல் மற்றும் அதனுடன் தொடர்புடைய பண மோசடி குற்றச்சாட்டுகள், அதாவது ப்ரிவென்ஷன் ஃபார் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் PMLA மிக முக்கியமான ஷரத்துக்களை அது அடிப்படையாக கொண்டது. அந்த இடியினுடைய செய்திக்குறிப்பில் 99 கிலோ ஹசீஷ் மற்றும் 37.645 கிலோ மெத்தம்ஃபெட்டமைன் அப்படிங்கிற அந்த இரண்டு போதை வஸ்துக்கள் கிட்டத்தட்ட சந்தை மதிப்பு, சர்வதேச சந்தை மதிப்பில் 250 கோடிகளுக்கு மிகாமல் இருக்கிறது. இது இரண்டையும் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும், இதன் சந்தை மதிப்பு இன்றைக்கு பல 100 கோடிகளில் இருந்தாலும் கூட அதில் மிக முக்கியமாக இந்த முழு வடிவமைப்பில் மூளையாக திரு ஜான் பிரிட்டோ அப்படிங்கிற ஒரு நபர் செயல்பட்டதாக அந்த செய்தி குறிப்பு தெரிகிறது. இந்த ரீல்ஸினுடைய முழு வீடியோ த லீடர்ஸ் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டுகளியுங்கள்.